தலித் அரசியல் சிதறடிக்கப்படுகிறது, உடைத்து எடுக்கப்படுகிறது விஜயால். விஜயுடைய வளர்ச்சி என்பது சிறுத்தைகளுடைய வீழ்ச்சி. தலித் இளைஞர்கள் தான் விஜயனுடைய. ஆளூர் ஷா நவாஸ் மீது திருமா பல ஒத்துழைக்க மறுக்கிறார். உதாரணத்திற்கு இப்படி 2 பேருக்குமான உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த காணொலியில ஒரு வார்த்தை சொல்றாரு, வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற கடைசி தேர்தல் அப்படின்னு உருக்கமா சொல்றாரு. அதுக்குள்ள இருக்க அர்த்தம் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் தலித் அல்லாதவர், ஆனாலும் தொழிலதிபர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் புகார் சட்டசபை வரை தொடர்பாக எந்த விதமான விளக்கமும் கட்சி தலைமைக்கு அவர் கொடுக்கவில்லை. எஸ் ஆர் ராஜா அவர் சீட்டு வழங்கப்படலை, ஒரு பெண் வேட்பாளருக்கு கொடுத்துருக்குறாங்க. திமுகவுடைய அறிவாலயத்திலிருந்து போராட்டம் பண்ணுறாங்க, தொகுதிக்குள்ள போராட்டம் பண்ணுறாங்க. அவர் சீட்டு இந்த அளவுக்கு செல்வாக்கான இருக்கக்கூடிய நபருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது எதனால? அவர் ஒரு பெரிய மல்டி பில்லியனர். எதுக்கு எம்எல்ஏ பதவினா தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்திற்கு அரசு அதிகாரிகளால் இடையூறு வராமல் இருப்பதற்கு. வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சொந்தக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். தேர்தல் வேலைகள்லாம் பரபரப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல பல விஷயங்களை பேசுறதுனா முதல்ல நாம் பேச வருது விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர் பட்டியலில் வெளியே வந்துச்சு. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் சிந்தனை செல்வன் தவிர பாக்கி 3 பேருக்கு சீட்டு வழங்கப்படலை. 22 வருஷங்களுக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆக போறாரா அப்படின்ற மாதிரி அவருடைய வேட்பாளர் அறிவிப்பு வந்திருக்குது. முதல்ல திருமாவளவன் எம்பியாக இருக்கிற நிலைகளில் இப்போ எம்எல்ஏக்கு போட்டியிட வேண்டிய தேவை என்ன வருது? சிறுத்தைகள் அமைப்புக்குள் களையெடுக்க வேண்டிய தேவை ஒன்று. 2வது, சிறுத்தைகளுடைய வாக்கு விஜய் உடைத்து எடுத்து கொண்டு போய்விட்டார். 2. இந்த 2மே கட்சியினுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்க்கிற செயல். திமுகவை பொறுத்தவரை திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரவிக்குமார் அவர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினராகவே மாறிவிட்டார். இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் பாபு, ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி, சிந்தனை செல்வன் 4 பேர்களில் கட்சிக்கார குற்றம் சாட்டுகிற நபர் பனையூர் பாபு இந்த 5 வருடத்தில் ஒரு முறை கூட ஒரு கொடி கூட ஏற்றி வைக்கவில்லை, கட்சி வேலையை செய்யவில்லை. அதே போல் ஆளூர் ஷா நவாஸ் மீது திரும்ப பல கோரிக்கைகளை பல அறிவுரைகளை சொல்லியும் அவர் ஏற்க மறுக்கிறார், ஒத்துழைக்க மறுக்கிறார். உதாரணத்திற்கு துபாயில் ஒரு நிகழ்ச்சி ஸ்டாலின் கலந்துக்கிறார், முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தனக்கு அழைப்பு இல்லை, நீங்கள் அதில் உங்களுக்கு அழைப்பு இருக்குது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் உத்தரவிடுகிறார் கட்சி தலைவர் திருமாவளவனை கண்டுகொள்ளாமல் எங்கே போயிட்டார். அந்த நிகழ்ச்சியில் ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொள்ளுகிறார். இப்படி 2 பேருக்குமான ஒரு நெருடல். நீங்கள் அதை தாண்டி முஸ்லீம் அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி முஸ்லீம்களை சிறுத்தை அரசியலுக்குள் கொண்டு வரக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் ஆளூர் ஷானவாஸ் இதுவரை எந்த நிகழ்ச்சியும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் ஒரு கட்டத்தில் அரசியலில் திமுக என்கின்ற அந்த அமைப்போடு நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. திமுகவுக்கும் இவருக்கும் நிறைய முரண்பாடு. அந்த முரண்பாடுகளை திருமாவிடம் பேசுவதை விட 4 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேசி அதை சரி செய்து கொள்கிறது திமுக தலைமை. இப்படி பல விஷயங்கள். அது ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு இல்லை. பாலாஜி, SS பாலாஜி
எஸ்எஸ் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் தலித் அல்லாதவர், ஆனாலும் தொழிலதிபர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்னு புகார் சட்டசபை வரைக்கும் போகுது. அப்பா சபாநாயகரிடம் புகார் மனு அளிக்கப்படுகிறது. ஆனால் அது தொடர்பாக எந்த விதமான விளக்கமும் கட்சி தலைமைக்கு அவர் கொடுக்கவே இல்லை. ஒரே வரி, அந்த குற்றச்சாட்டு போலியானது. இப்படி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது திருப்தி இல்லை. சிந்தனை செல்வனை நீண்டகால உறுப்பினர், அதனால் சிந்தனை செல்வனை தவிர மற்ற 3 பேரும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்போ மறுக்கப்பட்டு இப்போ 8 பேர் சட்டமன்ற தேர்தலுக்கு திருமா, மாலதி திருமாவுடைய சொந்த அக்கா மகன். அந்த காட்டுமன்னார் கோயிலிருந்து அந்த அம்மாவை அரசியலுக்கு ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண் சிறுத்தை அரசியலுக்குள் தலித் அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு வழக்கறிஞர். அதே போல் கரோலினா, அந்த அம்மா தலித் எழில்மலையுடைய மகள். அவங்க அப்பா பாமகவில் நீண்ட காலம் இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் இப்படி பல பொறுப்புகளை வகித்தவர். அந்த முறையில் தலித் கரோலின் 2 பெண்கள், 4 தலித்துக்கள், 2 ஒருவர் முஸ்லீம், ஒருவர் நாடார். இப்படி ஒரு கலவையான 8 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளரை தேர்வு செய்திருக்கிறார். இப்போ அவர் காட்டுமன்னார் கோயிலுக்கு வருவதற்கு என்ன காரணம்னா, தலித் அரசியல் சிதறடிக்கப்படுகிறது, உடைத்து எடுக்கப்படுகிறது விஜயால். விஜயுடைய வளர்ச்சி என்பது சிறுத்தைகளுடைய வீழ்ச்சி. அவரே சொல்கிறார், நான் உங்களை எல்லாம் அம்பேத்கருடைய ஊதா நிற கோட் சூட் அந்த உடையில் உங்களுக்கு அம்பேத்கருடைய தத்துவங்களை உங்களை நீண்ட நாள் போதிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பால்வாடி அரசியலுக்கு போய்விட்டீர்கள். பால்வாடி அரசியல் எல்கேஜிக்கு போயிட்டீங்க. அப்போது தலித் இளைஞர்கள் தான் விஜயனுடைய மிகப்பெரிய பலம். அதை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. டெல்லி அரசியலில் கவனம் செலுத்த காரணத்தினால மாநில அரசியல் என்னுடைய கையை விட்டு போய்விட்டது. 2ஆம் கட்ட தலைவர்களும் கையை விட்டு போயிட்டான், சிறுத்தை தொண்டர்களும் என் கையை விட்டு போயிட்டான். கட்சி அவருக்கு நடத்த தெரியலங்கிறது தானே அதோடைய உள்ள இருக்க மெசேஜ். 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்க முடியல, அவங்க எல்லாமே கைப்பாவையாக இருக்கிறாங்கன்னா திரும்ப சரியாக கட்சி நடத்தலைங்கிறது தானே இதில் இருக்க மெசேஜ். இல்லை, நடத்தியதுனால தான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்க. ஆனால் அவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதை தவிர்த்து திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பது அவர்களும் அறிவார்ந்தவர்கள் தான், அரசியல் தெரியாதவர்கள் அல்ல. அவர்கள் சுயநலவாதிகளாக போய்விட்டார்கள், வேற ஒரு குற்றம் இல்லை. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தயாராகி விட்டார்கள். தலித்துக்களை காப்பாற்றுவதற்கோ தலித்துக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கோ சட்டமன்றத்தில் யுத்தம் நடத்தவில்லை, சண்டை நடத்தவில்லை. இல்லை, அதில் திருமாவளவன் அவர்கள் பேசி அந்த காணொலியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமாக சொல்கிறாரு. அதுக்குள்ளே இருக்க அர்த்தம் என்ன? இல்லை, இதில் 8 சீட்டுக்கு 80 பேர் கேட்குறாங்க. போன முறை இந்த அறிவிக்கிற பொழுது அறிவித்த உடனே வேட்பாளரை மாற்ற வேண்டிய சூழலுக்குலாம் வந்தது. அறிவித்து ஒரு தலித் கரோலினான்னு பேர் அறிவிக்கிறாரு. அறிவித்து முடிந்த உடனே கௌதம் சன்னா கௌதம் சன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கௌதம் சன்னான்னு வேட்பாளராக அறிவிக்கிறார். இந்த முறை ஜூம் மீட்டிங்கில் வன்னி அரசு பேராலிசிஸ் தாக்கப்பட்டு வாயெல்லாம் கோணி, எனக்கு இந்த முறை நீங்கள் இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும், கடுமையான அழுத்தம், கடுமையான உடல் உபாதைகள், உடல் எனக்கு பெரிய வருத்தம் இருக்குது, இப்படியெல்லாம் தவிர்க்கவே முடியல. அப்போ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக இது போன்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். இது ஒரு அரசியலுக்கு ஆரோக்கியமானதாக அல்ல. கட்சி தொண்டர்களோடு 2ஆம் கட்ட தலைவர்களோடு ஒரு தலைவர் நெருக்கமாக இருக்கணும், சகஜமாக இருக்கணும், ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடாது. ஒரு வார காலம் அவர் ஜூம் மீட்டிங்கில் தான் தொண்டர்களை சந்தித்தார். நேரடியாக கட்சி அலுவலகத்துக்கு வர முடியல. கட்சி அலுவலகத்துக்கு ஒரு தலைவன் வர முடியாமல்
எங்கேயோ ஜூம் மீட்டிங் நடத்துகிறாருன்னா அப்போ எவ்வளோ அழுத்தம் இருக்கணும்னு பாருங்க, எவ்வளவு வலி இருக்கணும்னு பாருங்க. வேதனையோடு சொல்கிறார். அடுத்த அந்தந்த மாவட்டமே சேர்த்து எடுத்துக்காங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அந்த நேரத்தில் தப்பிப்பதற்காக சொல்கிறார். இவருடைய அரசியல் நடவடிக்கைகள் நீங்கள் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். காரணம், திமுகவை பொறுத்தவரை திமுக அவர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து வைத்து விட்டது. அதுதான் இப்போ காரணம். ஆனால் திமுகவை தூக்கி பிடிப்பதில் 100% எந்த விதமான திமுக கொள்கைகளை, திமுக சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவனை விட அதிகமாக அவர் திமுக ஆதரிக்கிறார். அது என்னென்ன சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடிஞ்சது என்னன்னா, ஷானவாஸ் இவ்வளோ அரசியல் கருத்தியலாக பேசிட்டு இருந்தாரு, ஒரு இளைஞர்களுக்கு ஈர்க்கக்கூடிய அளவில் பேசினாரு, அவருக்கு இப்படி சீட்டு மறுக்கப்பட்டது நியாயமா அப்படின்ற மாதிரி பலரும் ஆதங்கத்தை போடுறாங்க. ஷானவாஸ்க்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சா, இல்லை அடுத்த எம்பி தேர்தலில் ஒரு வேளை எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டாருன்னா எம்பி தேர்தலில் அடுத்து ஷானவாஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி ஏதாவது முகாந்திரம் இருக்கு? இவங்க சொல்லக்கூடிய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஷானவாஸுக்கு அதிருப்தி காரணமாக தான் இன்னொரு ஒரு முகமதிய சிறுபான்மைக்கு வாய்ப்பு கொடுத்து, அப்துல் ரஹ்மானுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஷானவாஸுடைய இடம் நிரப்பப்பட்டு விட்டது. அப்புறம் எம்பி, அப்புறம் பிரதமர், அதெல்லாம் அடுத்து ஷானவாஸுக்கு பதிலாக இன்னொரு சிறுபான்மை முகமதியருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இந்த வாய்ப்பு ஒரு முறை ஆளூர் ஷானவாஸுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதில் புது வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சமத சிறுத்தைகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் அதில் ஆளூர் ஷாவன நவாஸை போல பல ஆளூர் ஷா நவாஸ்களை உருவாக்க முடியும். அந்த அமைப்பில் இருக்காங்க சிறுபான்மை முஸ்லீம் இளைஞர்கள் நிறைய பேர் அந்த அமைப்பில் இருக்காங்க. அதனால் அது ஒரு ஆளூர் ஷா நவாஸை போல பல பேர் இந்த கட்சி விட்டு போயிட்டாங்க. செல்வ பிறந்தது இருந்தவர் தான், தடா பெரியசாமி இருந்தவர் தான், இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. திமுகவுடைய தாம்பரம் எம்எல்ஏ இருந்தவர் எஸ்ஆர் பாபு, அவருக்கு வந்து சீட்டு வழங்கப்படலை. எஸ்ஆர் ராஜா அவர் வந்து சீட்டு வழங்கப்படலை. ஒரு பெண் வேட்பாளருக்கு கொடுத்துருக்குறாங்க. திமுகவுடைய அறிவாலயத்திலிருந்து போராட்டம் பண்ணுறாங்க, தொகுதிக்குள்ளே போராட்டம் பண்ணுறாங்க. அவர் சீட்டு இந்த அளவுக்கு செல்வாக்கான இருக்கக்கூடிய நபருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது எதனால்? அவர் ஒரு பெரிய மல்டி பில்லியனர். ஒரு நாளைக்கு 1 லட்சம் சிமெண்ட் விற்கிறார், சிமெண்ட் மூட்டை. ஒரு நாளைக்கு கோடி ரூபாய்க்கு அவருக்கு வியாபாரம். கட்டுமான பொருள், கம்பி, சிமெண்ட்டு, செங்கல், மணல். அந்த பகுதியில் யார் கட்டுமான நிறுவனம் நடத்தினாலும் தன்னுடைய நிறுவனத்தில் தான் வாங்கணும். இதுதான் சட்டம். இந்த நபர் இப்போது இந்த நபர் எதுக்கு எம்எல்ஏ பதவினா, தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்துக்கு அரசு அதிகாரிகளால் இடையூறு வராமல் இருப்பதற்கு இந்த பதவியை வாங்கி வச்சிருக்கார். வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கு சேவை, மக்களுக்கு தொண்டாட்டம் அப்படிலாம் எந்த கதையும் கிடையாது. எனக்கு தெரிந்து கேரளாவிலேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு பிரிண்டிங் மிஷின் வாங்கி விற்கிறதுக்கு ஒருவர் திருவல்லிக்கேணிக்கு வரார். அப்படி வந்தவர் 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வர்றார். இந்த கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பு இல்லை. யார்கிட்ட கொடுத்தாலும் ஏமாத்துறான். மலையாளிங்கிறான், கேரளாக்காரனுங்கிறான். அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவில் அன்றைய மாவட்ட செயலாளர் ஒருவர்கிட்ட போய் பல லட்சங்களை கொடுத்து அந்த ஏரியா பகுதி செயலாளர் பதவி வாங்குறார். இந்த கட்சி நாடு எப்படி இருக்குன்னு பாரு. அவருக்கு அதிமுக சம்மந்தமே இல்லை. அதிமுக என்ற கட்சி அப்போ தான் பார்க்குறாரு. அதிமுக கட்சியை அப்போ தான் பார்க்குறாரு. ஏன்? ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போது ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பதவி வாங்குறார், கிளை செயலாளர் பதவி வாங்குறார். வாங்கிய பிறகு அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரன் போய் அவர் நிற்கிறான். போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாரு. போஸ்ட் அடிச்சு ஓட்டின பிறகு இவர் தான் புது நிர்வாகி, அம்மா போட்டாங்க. போஸ்ட் அடிச்சு ஓட்டுறார். காவல்துறை இன்ஸ்பெக்டர் போய் நிற்கிறார், தாசில்தார் போய் நிற்கிறார். அவர் பார்க்குறாரு, இதையெல்லாம் நம்ம இத்தனை நாள் அலைஞ்சோம், ஒரு ரூபாயை திரும்பி பார்க்கல. ஒரு போஸ்டர், ஒரு 10 லட்ச ரூபா பதவி நம்ம இவ்வளோ பெரிய பாதுகாப்பாளராக மாற்றி விட்டது என்று. அதன் பிறகு அவர் அந்த தொழிலை
பெரிய நிறுவனமாக்குறாரு. அப்புறம் அவரும் வளர்றாரு, அது வேறு விஷயம். அதுதான் அந்த எஸ்ஆர் ராஜாவுக்கு பாதுகாப்பு. இந்த இந்த சூழல்ல ஆந்திரா மகிழா சபைன்னு சத்யா ஸ்டுடியோ நேர் எடுத்த மாதிரி ஒரு 2.5 ஏக்கராவில் ஒரு பெரிய கட்டடம், 2.5 ஏக்கராவில் ஒரு 180 விடுதி, ஒரு மருத்துவமனை, இப்படியெல்லாம் இருக்கு. இதை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றாரு. இந்த பதவியை பயன்படுத்தி பணம் இருக்கு, அது ஏறக்குறைய பல ஆயிரம் கோடிக்கு போகும் அந்த சொத்து. அது ஆந்திர அரசுக்கு சொந்தமானது. அந்த அந்த சொத்தை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வராரு. மதுக்கடையும் ஒன்று ஆரம்பிக்கிறார், உள்ள பார். ஆஸ்பத்திரியை மூடிட்டு பார் ஆரம்பிப்பதற்கான முயற்சி அது. அதனால பிரைம் ஏரியா எங்க பெசன்ட் நகரில். அப்போ இந்த செய்தி ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டிட்டு போகுது. அரசுக்கு சொந்தமான ஒரு ஆந்திரா, நான் அந்த கட்டடத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அவர் அங்கே வந்து போவதை நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆந்திராவிலிருந்து வந்து போகிற அத்தனை பேரும் தங்குகிற பெரிய விடுதி அது. அதை இவர் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர முயற்சி செய்கிற பொழுது ரேவந்த் ரெட்டியும் நம்ம உதயநிதியும் லயோலா கல்லூரி நண்பர்கள். உதயநிதி ரேவந்த் ரெட்டியும் கல்லூரி நண்பர்கள். அப்போது ரேவந்த் ரெட்டி உதயநிதிட்ட உதவியை நாடுறார். உதயநிதி தலையிட்ட பிறகும் தாம்பரம் எம்எல்ஏ ராஜா அங்கிருந்து வெளியேற மறுக்கிறார். இது மீண்டும் அழுத்தம் கொடுத்து டிஆர் பாலு இந்த பஞ்சாயத்து போய் டிஆர் பாலு கூப்பிட்டு ராஜாவை, சின்னவர் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற, பலனை அனுபவிப்பாய், நீ வெளியேறு. ரேவந்த் ரெட்டிக்கு கொடுத்த வாக்குறுதியை உதயநிதி காப்பாற்றி கொடுக்கிறார். இது நடந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த சூழல், அந்த சூழலை இப்பொழுது அவருக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. அதனால தான் டிஆர் பால்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. ராஜாவே, தாம்பரம் எம்எல்ஏ ராஜாவே டிஆர் பாலு வீட்டுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்து உண்ணாவிரதம், ஊர்வலம், இந்த பரபரப்புக்கு காரணம் மீண்டும் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட, என்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும். இதுதான் இந்த உள்கட்சி போராட்டத்தினுடைய பின்னணி. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக்கழக துறை தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் போட்டிடுவார் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. நம்மளுமே அதை பேசியிருந்தோம். திடீர்னு 2 இடங்களில் போட்டிங்கிற அறிவிச்சிருக்காரு. தமிழக அரசியலில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடப்பில் 91 ஜெயலலிதா 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. இப்போ நடப்பு அரசியல்வாதிகள் யாரும் 2 தொகுதியில் நின்று பார்த்ததில்ல. விஜய் 2 தொகுதியில் நிற்கிறதுடைய பின்னணி என்ன? இதில் முழுக்க யோசனை ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், முஸ்ஸி 3 பேரும் ஒரு அன்கோ போட்டாங்க. 3 பேரும் ஒரு யூனிட்டி ஆயிட்டாங்க. 3 பேரை தவிர யாரும் விஜயை நெருங்க முடியாத அளவுக்கு. இப்போ செங்கோட்டையன் முருகன், ஆர்எஸ் முருகன் ஒரு பெரிய ஹைவேஸ் கான்ட்ராக்டர், எடப்பாடியுடைய பினாமி. அவரை இப்போ திருநெல்வேலி வேட்பாளராக விஜய் கட்சியில் அறிவிக்கப்பட்டு அந்த வேட்பாளர் 50 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காரு. அப்போ அதிமுக திமுக பாணியில் இந்த கட்சி நடைபோட ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை பெரம்பூரில் தோற்கடிக்கப்பட்டால் திருச்சி கிழக்கு நம்ம கை கொடுக்கும். இனிகோ இருதயராஜ், அது ஒரு கிறித்துவ நல்லெண்ண இயக்கம் நடத்துகிற இனிகோ இருதயராஜுடைய தொகுதியை நீங்கள் இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அங்கே முழுக்க கிறித்துவ வேட்பாளர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் இங்கே பெரம்பூரில் 330 சபைகள் இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது. இந்த சூழலில் தான் ஜோசப் விஜய் என்பதை மறுபடியும் வலியுறுத்துறார். தன்னுடைய பேரை விஜய் என்று சொன்ன இந்த ஜோசப் விஜய் கிறித்துவர் வாக்காளர்கள் தன் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் இந்த கிறித்துவர்கள் அதிகமாக வாழுகிற பெரம்பூர், திருச்சி கிழக்கு இரண்டையுமே அவர்
திட்டமிடுவதற்கு அதான் காரணம். இதற்கு ஜான் ஆரோக்கியசாமியினுடைய மூளையும் உதவி இருக்கிறது. நீங்கள் எங்கே அவர் வெற்றி பெறுவதுங்கிறது வாய்ப்பே இல்லை. வெற்றி பெற்றால் ஒரு தொகுதி உடனடியாக ராஜினாமா செய்யப்படும். மீண்டும் மக்களுடைய வரிப்பணம், காசு, மக்கள் ஓட்டு போடுவது எல்லாமே வீணடிக்கப்படும் என்பதை திருச்சி கிழக்கு, பெரம்பூர், சென்னை பெரம்பூர் தொகுதி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது தன்னை பிரபலப்படுத்துவதற்கான ஒரு மேடை என்று தான் நினைக்கிறாரே தவிர இவர் மக்கள் சக்தியோ மக்களுக்கான எந்த நன்மையோ இதில் நடக்க போவதே இல்லை. இவருக்கு ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு. முதல் அடுக்கு பாதுகாப்பு கட்சியை சேர்ந்த நபர்கள், 2வது அடுக்கு தனியார் பாதுகாவலர்கள், 3வது காவல்துறை. இந்த 3 அடுக்கை தாண்டி இவருக்கு ஓட்டு போடுகிற திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் தொகுதி மக்கள் எப்படி மிக எளிதாக போக முடியும்? அது வாய்ப்பே இல்லை. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் 234 வேட்பாளர்களும் நீங்கள் சில வசதி இருக்கிற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்படும். இது இன்னைக்கு ஏறக்குறைய சில செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெரிய தொழில் அதிபர்கள், கான்ட்ராக்டர்கள், இவர்களெல்லாம், அதுவும் அருணாசலம், பாலகிருஷ்ணன், மணிகவுண்டர், இப்படி பல பேரை செங்கோட்டையன் விஜயிடம் அறிமுகப்படுத்தி தேர்தல் நிதி பல கோடிகளை, அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய பல கோடிகளை வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாமே இந்த நவீன் என்ற இளைஞன் எப்படி கதிர்முருகன் செங்கோட்டையனுக்கு இருந்து இப்போ எடப்பாடி வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கார், அதே போன்ற நபர்களைத்தான் இவர்களும் களமிறக்கி இருக்கிறார்கள். இது விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு 20% வாக்குகளை வாங்கிடும்னு நினைக்கிறார். ஜெயலலிதா இருக்கிற பொழுது குனிந்து கும்பிடுகிற செங்கோட்டையன் இப்போ புஷியை பார்த்து குனிந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறார். காரணம், புஷி ஒரு பாதுகாப்பு வளையம் விஜய். அப்போ புஷியை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. அதே போல் வில்சன், அவர் 50 கோடி ரூபாய் நிதி கொடுத்து ஒரு 15 தொகுதிகளில் செலவு செய்யக்கூடிய பொறுப்பேற்றிருக்கார், ஜேபிஆர் பேரன். அப்போ இது போன்ற அதிமுக திமுகவை குறை சொல்லுகிற இந்த விஜய் கட்சி கள்ளச்சந்தை முதலாளிகள், கான்ட்ராக்டர்கள், போடாத ரோடு, வெட்டாத கிணறு, கட்டாத கட்டடம், இதில் பல கோடிகளை அரசை ஏமாற்றி எடப்பாடிக்கும் நேருவுக்கும் பணம் கொடுக்குற இந்த நபர்கள் அத்தனை பேர் எங்கே போய் சேர்ந்துட்டான்? தாவேக்கல போய் சேர்ந்தான். திமுக சீட்டு கிடைக்காம இந்த ஒரு 2-3 நாட்களில் தாவேக்கல இணைஞ்சவங்கள ஒரு 15 பேருக்கு மேலே சீட்டு கிடைச்சிருக்கு. இதுதான். அப்போது இன்னொரு ஊழல் கட்சியாக அதிமுக திமுக சார்ந்தவர்களால் உருவாக்கப்படுகிற இயக்கமாக தாவேகா தேர்தலுக்கு முன்பே உருவாகிவிட்டது. சரி, நிறைவாக சசிகலா அம்மையார் மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியலாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில செய்திகளும் அந்த கூட்டணியை பற்றி பேசப்படுது. இந்த களம்ங்கிறது 2 முனையா, 3 முனையா, 4 முனையா, 5 முனையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்களே. இப்போ சசிகலா, ராமதாஸ் இந்த அணிகளுக்குள்ளே என்ன நடக்கும்? திமுக திடீரென்று விழித்து கொண்டு ராமதாஸிடம் பேரம் பேசி பேரத்தை ஜி.கே. மணி வழியாக முடித்து விட்டது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, தமிழ்குமரன் ஜி.கே. மணியுடைய மகன். இவருக்கு பாமகவிலிருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டு ராமதாஸை எந்த அதிகாரம் இல்லாத ஒரு நபராக மூலையில் அமர வைக்கப்பட்டார். இப்போ ராஜபக்சேனுடைய பினாமி நிறுவனமான லைக்காவுக்கு இவர் தான் தலைமை செயல் அதிகாரி. இப்போ லைக்கா என்ன நினைக்குது? திமுகவில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிருங்க, இதற்காக திமுகவுக்கு பல கோடிகள் கொடுக்கப்பட்டு அது தடுத்து நிறுத்திய திமுக இவரை தமிழ்குமரன் டெல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. டெல்லி கூட்டிகிட்டு போய் காங்கிரஸில் இணைந்து பெண்ணாடம் தொகுதி இவருக்கு தான். 2 நாளில் திமுகவுடைய அழுத்தம் தான். திமுக தான் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கு. இப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ராஜபக்சேனுடைய கள்ளப்பணம்
லைக்கா நிறுவனம் சுபாஸ்கரை திமுகவுக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காரு, காங்கிரஸுக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காரு. அதான் இவ்வளோ அவசரம். இப்போ அவர் சட்டமன்ற கோட்டா, யார் கோட்டா? காங்கிரஸ் கோட்டாவில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போகிறார். இதை தாண்டி இப்போ வன்னியர் வாக்கு அத்தனையுமே அதிமுகவுக்கு போயிடுச்சு. ஒன்று அன்புமணி அதிமுக பக்கம் போயிட்டார். ராமதாஸு செல்வாக்கு இல்லை. வேல்முருகன் உடச்சிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ வேறு வழி இல்லாமல் 30 கோடி ரூபாய் செலவுக்கு பணம் வாங்கியிருக்காரு சசிகலாட்ட ராமதாஸ். இந்த 30 கோடி திருப்பி அடைக்கப்பட்டு விட்டது. யார்கிட்ட இருந்து? திமுக விட்டு இருந்து. திமுக மேடைகளில் ராமதாஸ் வாக்கு கேட்கணும். இதற்காக சுசீலாவே ஒரு ஏற்பாடு செய்து 30 கோடி வாங்கிய பணத்தை, சசிகலா வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கப்பட்டு பல கோடி, குறைந்த ஒரு 180 கோடி ரூபாய் ராமதாஸ் பேரம் பேசி இந்த பேச்சுவார்த்தை சுசீலா, சபரீசன் 2 பேர்கிட்ட கடுமையாக இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தால், தொகை கொஞ்சம் அதிகமானால் சசிகலாவிடமிருந்து பிரித்து கொண்டு திமுக மேடைகளிலே ராமதாஸை பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கள் நடத்தி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.